வெல்கம் டு மிகுல் வேல்யூ யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 பேஜ் நம்பர் 99ல் உள்ள ட்ரை தி சம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் லீனியர் ஈக்குவேஷன். இதில் எதெல்லாம் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2x + x = 19. இது பாருங்கள் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது, அதே மாதிரி ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இது லீனியர் ஈக்குவேஷன் தான். அப்போ லீனியர் அஸ் டிகிரி ஆஃப் தி வேரியபிள் எக்ஸ் இஸ் 1. வேரியபிள் எக்ஸோட டிகிரி மேலே என்ன இருக்குது? 1. பாருங்கள் 7x² - x = 3. நமக்கு எக்ஸ் தான் இருக்கணும், இல்லை ஒய் இருக்கலாம், இல்லை z இருக்கலாம். இங்கே பாருங்கள் x² இருக்குது. ஸோ இது நாட் a லீனியர் அஸ் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் x இஸ் 2. இதோட ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குது? 2 இருக்குது. அதனால் அது நாட் a லீனியர். தேர்ட் ஒன், டிகிரியை பார்த்தாலே சொல்லிடலாம். அப்போ இது நாட் a லீனியர் அஸ் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் p இஸ் 3. இப்போ பாருங்கள் 6m + 2. இது லீனியர் பட் நாட் அன் ஈக்குவேஷன். இது லீனியர் தான், ஏன்னா நமக்கு பவரில் 1 தான் இருக்குது. ஸோ அது லீனியர் தான். ஆனால் இது ஈக்குவேஷன் கிடையாது. ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். இங்கே ஈக்குவல்ட்னு எதுவுமே இல்லை, 6m + 2 தான் இருக்குது. ஸோ இது ஒரு லீனியர் பட் நாட் அன் ஈக்குவேஷன். ஃபிஃப்த் ஒன், n = 10. இங்கே n பவர்லேயும் 1 இருக்குது, ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. அப்போது லீனியர் ஈக்குவேஷன் அஸ் டிகிரி n இஸ் 1. என்னோட டிகிரி என்ன? 1. சிக்ஸ்த் ஒன், 7k - 12 = 0. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் அஸ் டிகிரி ஆஃப் k இஸ் 1. கரெக்ட். = 0 இருக்குது, ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. கேவோட டிகிரி ஆஃப் கேவோட வேல்யூ 1 தான். ஸோ இது லீனியர் ஈக்குவேஷன். இது பாருங்கள் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ரெண்டுக்குமே வேரியபிளுக்குமே பவரில் டிகிரி என்ன தான் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அஸ் டிகிரி ஆஃப் x and y இஸ் 1. நமக்கு பவரில் 1 தான் இருக்கணும். ஈக்குவல்ட்டுக்குங்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கணும். இருந்தால் அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்லிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே y இருக்குது, இங்கே x இருக்குது. ரெண்டுக்குமே பவரில் வேல்யூ 1 தான். அப்போது இது ரெண்டும் லீனியர் ஈக்குவேஷன் தான். அஸ் டிகிரி ஆஃப் x and y இஸ் வேல்யூ 1. ஓகேவா? அடுத்து 9th சப்டிவிஷன், 10p + 2q = 3. ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த pக்கும் qக்கும் டிகிரியோட வேல்யூ 1 தான். அப்போ இது லீனியர் ஈக்குவேஷன் அஸ் டிகிரி ஆஃப் p and q இஸ் 1. இது நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடலாம், x பவர் 2 இருக்குது, பவரில் நமக்கு 1 தான் இருக்கணும். இங்கே பவரில் 2 இருக்குது. அப்போ இது நாட் a லீனியர் ஈக்குவேஷன் ஆஸ் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் x இஸ் 2. எக்ஸோட டிகிரி என்ன? 2. அதனால இது நாட் a லீனியர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 99ல் உள்ள ஒரு திங்க் கொஷின். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், இஸ் t of t - 5 = 10 a linear equation y. ஸோ ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். t of t - 5 = 10 இருக்கு இல்லையா? இப்போது இந்த t-ஆல் நம்ம உள்ள என்ன செய்கிறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். t × t t² the minus 5 × t 5t is equal 10. ஸோ நம்ம லாஸ்ட்டு ட்ரைவீஸில் பார்த்தோம், லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம ஈக்குவல்ட்டு ஒரு வேல்யூ வரணும். அப்புறம் பவரில் வேரியபிள்ஸோட பவரில் 1 தான் இருக்கணும். இங்கே வேரியபிள் டீயோட பவரில் பாருங்கள் டிகிரி என்ன இருக்குது? 2 இருக்குது. திஸ் இஸ் therefore this is not a linear equation as the highest degree of the variable t is 2. ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி நமக்கு 2 இருக்குது. 2 இருந்தால் அது நாட் அ லீனியர் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் பார்த்தோன்னே சொல்லிடலாம். நமக்கு ஹையஸ்ட் டிகிரி என்ன இருக்குது? 2 இருக்குது. டிகிரி நமக்கு 1 தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்குது x² = 2வா? அது நம்ம x² இந்த ஈக்குவல் டு -2x உள்ளே கொண்டு வரும்போது -2x ஆயிரும், = 0. ஸோ இதுக்கும் சேம் ரீசன் தான். திஸ் இஸ்
not a linear equations as the highest degree of the variable x is 2. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். லீனியர் அப்படின்னா நமக்கு வேரியபிளோட பவரில் டிகிரி 1 இருக்கணும், ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ இருக்கணும், இருந்தால் தான் அது லீனியர். அப்படி இல்லை அப்படின்னா அது நாட் அ லீனியர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 100. ட்ரை திஸ். கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன்டு லீனியர் ஈக்குவேஷன். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், லீனியர் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டாம், லீனியர் ஈக்குவேஷனுக்கு மாற்றினாலே போதும். ஃபர்ஸ்ட் கொஷின், on subtracting 8 from the product of 5 and a number I get 32. அதாவது product of 5 and a number, அந்த a நம்பர் நமக்கு தெரியாது இல்லையா, அதாவது அந்த 5ஐயும் அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூவில் இருந்து 8ஐ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, 32. ஸோ அதான் எழுதியிருக்கேன், give that and subtracting 8 from product of 5 and a we get 32. ஓகே, ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் 5 and a நம்பர், ஸோ 5 இன்ட்டு ப்ராடக்ட் இல்லையா, அதனால் இன்ட்டு போட்டிருக்கேன், ஏன் நம்பர் நமக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ராக்டிங் 8, ஸோ -8 இஸ் ஈக்குவல், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 32. ஸோ அப்போ 5 இன்ட்டு எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம், இந்த -8 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் +8 போயிருமா. ஸோ 5 இன்ட்டு எக்ஸ், 5x ஈக்குவல் டு 40. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை எழுதலாம், இல்லைனா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆர் 5 இன்ட்டு எக்ஸ் 5x -8 ஈக்குவல் டு 32. ஸோ இதை ஈக்குவேஷனாகவே கேட்டிருக்காங்க, லீனியர் ஈக்குவேஷன் தானே கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம இந்த ஆன்சரை எழுதிக்கலாம், சொல்யூஷன் வேண்டாம் நமக்கு. நெக்ஸ்ட்டு, the sum of 3 consecutive integers is 78. கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா கண்டினியூஸாக தொடர்ந்து வர நம்பர், அதாவது 1 2 3 7 8 9 12 13 14 அப்படி தொடர்ந்து வர நம்பர் தான் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸை சம்னா ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, 78 வருது. ஓகேவா? ஸோ லெட் ஃபஸ்ட் இன்டீஜர், நமக்கு ஃபஸ்ட் இன்டீஜர் தெரிஞ்சால் தான் செகண்ட் இன்டீஜர் எழுத முடியும். நான் ஃபஸ்ட்டு இன்டீஜரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், அப்போது எக்ஸ் சம், அதனால் ப்ளஸ் போடுறேன், ப்ளஸ் அடுத்த இன்டிஜர் என்னவாக இருக்கும், இதோட 1 ஆட் பண்ணால் தானே கிடைக்கும், ப்ளஸ் அடுத்த இன்டிஜர் இதோட 1 ஆட் பண்ணணும், இதோட 2 ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 78. ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எழுதுங்க, 78 1 2 3 3x இருக்குது, 1 + 2 3 + 3 ஈக்குவல் டு 78. ஸோ அவங்க கேட்டிருந்த லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், பீட்டர் ஹேட் அ 200 rupees நோட். பீட்டர்கிட்ட 200 rupees நோட் இருக்குது. ஆஃப்டர் பையிங் 7 copies ஆஃப் அ புக் ஹி வாஸ் லெஃப்ட் வித் ₹60. 7 copies ஆஃப் புக் வாங்கினதுக்கப்புறம் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, 60 rupees இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம லீனியர் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். லெட் த காஸ்ட் ஆஃப் 1 book பி எக்ஸ். நம்ம ஒரு புக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பீட்டர்கிட்ட எவ்வளோ ருபீஸ் இருக்குது, 200. அதில் 7 காப்பீஸ் ஆஃப் புக்கு வாங்கிட்டான்ல, ஸோ 7 இன்ட்டு எக்ஸ் 7x. ரிமைனிங் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, 60 இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த லீனியர் ஈக்குவேஷன். The base angle of an isosceles triangle are equal and the vertex of angle measures 80 degree. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். பாருங்கள், லெட் the base angle each be equal to x and vertex bottom angle is 80. நமக்கு தெரியும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2 சைட்ஸ் ஈக்குவலாக நான் ரெண்டுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். சம் ஆஃப் 3 angles ஈக்குவல் டு 180 டிகிரி, அதாவது 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அந்த 2 ஆங்கிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3வது ஆங்கிள் என்ன, 80 டிகிரி கொடுத்துருக்காங்க.
இந்த 3 ஆட் பண்ணால் நமக்கு ரூல்ஸ் படி என்ன வரணும் 180 வரணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ப்ளஸ் இந்த 80 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ கொஷினில் கேட்டிருந்த லீனியர் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். 5th one. In a triangle ABC, angle A is 10 degree more than B. அதாவது ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் ஏ எப்படி இருக்கான், பியை விட 10 டிகிரி அதிகமாக இருக்கான். சி எப்படி இருக்கான், ஏவை விட 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கான். எக்ஸ்பிரஸ் த சொல்யூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி. ஸோ எல்லா ஆங்கிளுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆங்கிள் பியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏ எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, பியை விட 10 டிகிரி அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சி எப்படி இருக்கான், ஏவை விட 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆங்கிள் பியை நான் பின்னு வச்சுக்கிட்டேன். ஆங்கிள் ஏ எப்படி இருக்குது, பியை விட 10 டிகிரி அதிகமாக இருக்குது. ஸோ 10 டிகிரி ப்ளஸ் பி. இப்போது 10 டிகிரி ஆங்கிள் பி என்னென்னு வச்சுருக்கோம், நம்ம பி தானே வச்சுருக்கோம், அப்போ பி. அடுத்து ஆங்கிள் சி வந்து 3 இன்ட்டு ஆங்கிள் ஏ. அப்போது 3 இன்ட்டு ஆங்கிள் ஏவோட வேல்யூ என்ன 10 டிகிரி ப்ளஸ் பி. ஸோ இது எப்படி இதெல்லாம் 3 இன்ட்டு 10 30 ப்ளஸ் 3 இன்ட்டு பி 3b. ஓகேவா? இப்போது சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஆங்கிள் ஏ நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10 ப்ளஸ் பி. ஆங்கிள் பி நமக்கு பின்னு தான் வச்சுருக்கோம். ஆங்கிள் சி என்னவா இருக்குது 30 டிகிரி ப்ளஸ் 3b ஈக்குவல் டு 180 டிகிரி. b ப்ளஸ் b 2p 2b ப்ளஸ் 3b 5p 5b 30 ப்ளஸ் 10 ப்ளஸ் 30 40. ஸோ 40 ப்ளஸ் 5b இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் வேணும் இல்லையா, அதனால் 5b ப்ளஸ் 40 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அவங்க கேட்டிருந்தால் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பேஜ் நம்பர் 101 உள்ள திங்க் கொஷின். கேன் யூ கெட் மோர் தென் ஒன் சொல்யூஷன் ஃபார் அ லீனியர் ஈக்குவேஷன். அதாவது லீனியர் ஈக்குவேஷனுக்கு மோர் தென் ஒன் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நான் எஸ்ன்னு எழுதியிருக்கேன். எஸ் வி கேன் கெட், கன்சிடர் த வி கேன் கெட். ஓகேவா? ஆன்சர் வந்து நான் எஸ் எழுதியிருக்கேன். நம்மளால் லீனியர் ஈக்குவேஷனுக்கு மோர் தென் ஒன் சொல்யூஷன் மேலே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. ஸோ எப்படின்னு இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். கன்சிடர் த பிலோ லீனியர் ஈக்குவேஷன். இந்த கீழோட லீனியர் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். x + y = 5. இப்போ பாருங்கள், when x = 1, x 1 இருந்தால் y என்னவாக இருக்கும் 4. x 1 இருந்து y 4 இருந்தால் தானே ஆட் பண்ணும்போது 5 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x 2 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் 2 + 3 தானே 5 நமக்கு, அப்போ y 3 இருக்கும். x 3 இருந்தால் y என்னவாக இருக்கும் 3யோட எதை ஆட் பண்ணால் 5 கிடைக்கும் 2, அப்போ 2 தான். அடுத்து x = 4 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் 1. ஸோ வந்து லீனியர் ஈக்குவேஷன் தான் இது. இதுக்கு பாருங்கள் எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு 1 2 3 4 சொல்யூஷன் இருக்குது. கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, மோர் தென் ஒன் சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம 4 சொல்யூஷன் வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ எஸ் we can get, therefore we get multiple solutions for the same linear equation. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸில் பேஜ் நம்பர் 101 உள்ள திங்க் அந்த கொஷின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் உள்ள ட்ரை தி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.